வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எதிரொலித்த சாவகச்சேரி மருத்துவமனை பிரச்சினை. மருத்துவர் அர்ச்சுனாவின் முறையீடுகளில் தமிழ் பிரதிநிதிகள் கரிசனை. வடக்கின் பொதுச்சேவை மருத்துவத்துறை முறைகேடுகளை மூடிமறைக்க மேலிடம் பிரயத்தனம். சாமானிய மக்களின் சேவை குறித்த கரிசனைகளை ஒடுக்க துறைசார் அழுத்தம். இராசம்பந்தனின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை கைப்பற்ற தொடரும் போட்டி. முகதாசனின் பதவி பிரமாணத்துடன் இன்றைய கூட்டம் சடுதி மீளெடுப்பு. திமுக ஆட்சி மீதான விமர்சனங்களால் கொல்லப்பட்ட அரசியல் தலைவரின் வீட்டுக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின். கொலையாளிகளுக்கு தண்டனை உண்டென உறுதியளிப்பு. பிரான்சில் புதிய அரசாங்கத்தை அமைக்க சில வார காலம் செல்லலாம் என ஊகம். தோல்விக்கு தானே பொறுப்பு என்கின்றார் தீவிர வலதுசாரி அணித்தலைவர் ஜோதான் பாதல்லா. அமெரிக்க அரசு தலைவருக்கு பார்க்கின்சன் நோய் தாக்கம் இருப்பதாக புதிய செய்தி. பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸை வேட்பாளராக நிறுத்துமாறு ஜனநாயக கட்சியில் அழுத்தம். தொடர்பான விரிவான செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கமானது சுயநல அடிப்படையிலேயே இயங்குவதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்ட ராமநாதன் அர்ச்சுனாவின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 13வது திருத்தத்தின் கீழான அதிகார பகிர்வு இன்று கேலிக்கூத்தாக்கியுள்ளதாகவும் மத்திய அரசாங்கம் சுகாதாரத்துறை அதிகாரத்தை மீறியுள்ளதாகவும் இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த 13ஆம் திருத்தம் என்பது தமிழ் பேசும் மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக மொழி அடிப்படையிலான தமிழ் மொழி அடிப்படையிலான ஒரு தீர்வாக இந்த மாகாண சபைகள் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் கொண்டு வரப்பட்ட மாகாண சபைக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முதல் தொடர்ச்சியாக ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த சிங்கள மொழி பேசுகின்றவர் அந்த பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது சுகாதாரத்துறையினுடைய மாகாண பணிப்பாளர் ஒரு சிங்கள மொழி பேசுகின்றவராக இருக்கிறார். அவரால் தமிழில் பேச முடியாது. நான் நேற்றோடு பேசுகிற பொழுது நாங்கள் மொழி ரீதியாக ஊடாட முடியவில்லை. முகநூல்கள் என்பது இன்று காலத்திலே தவிர்க்கப்பட முடியாது. இங்கே இருக்கின்ற வாட்ஸ்அப் குரூப்புகளோ அல்லது முகநூல்களோ அல்லது எந்த விடயமும் அது காலத்தினுடைய சூழல். இதை விட இன்னும் வேகமான இலத்திரனியல் ஊடகங்கள் வரக்கூடும். ஆனால் அவ்வாறு வருகிற பொழுதெல்லாம் இவற்றை கையாளுகின்ற இளைஞர்கள் இருக்கிற மக்கள் இதனை சரியாக கையாளுகிறார்கள். அதனைத்தான் சாவகச்சேரி மக்கள் தங்களுடைய நீண்டகால அபிலாசைகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. ஒரு சரியான விசாரணை வேண்டும். குறிப்பாக நான் நினைக்கிறேன் வைத்தியர் கேதீஸ்வரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அவர் ஒரு போதை மாத்திரைகளை கொண்டு வந்து விற்பனை செய்திருந்தார் என்று அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய விளக்கத்திலே சொல்லுகின்றார். அது உண்மை என்றால் பகிரங்கமாக விசாரிக்கப்பட வேண்டும். அதே நேரம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்த பொருட்கள் காணாமல் போயிருக்கிறது, மின்பிறப்பாக்கி காணாமல் போயிருக்கிறது என்று மக்கள் முறையிடுகின்றார்கள். அர்ச்சுனா ராமநாதன் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவை உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். இங்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்க வேண்டும், ஒரு இனம் அழிகின்ற முயற்சி எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், இவற்றுக்கான நீதி வேண்டும். இதேபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் உந்துருளிகளில் ஆயுதம் ஏந்திய மர்ம கும்பல் பயணிக்கின்றமை தொடர்பாக சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபிவர்த்தனவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. முகத்தையும் தலையையும் மறைத்தவாறு தலைக்கவசம் அணிந்து கொண்டு இந்த மர்ம கும்பல் பயணிக்கும் கண்காணிப்பு கமரா காட்சிகள் தம்மிடம் உள்ளதாக சபாநாயகருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செயற்பாடுகளின் பின்னணியில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பே உள்ளமை தொடர்பாக சந்தேகிப்பதாகவும் இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார்.
கிளிநொச்சியில் உள்ள தனது வீட்டை அண்மித்த பகுதிகளில் ஆயுதங்களுடன் மர்ம கும்பல் பயணிப்பது குறித்து சபாநாயகருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இதுகுறித்து முறைப்பாடு செய்வதில் எந்தவொரு பயனுமில்லை என தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னரும் இவ்வாறு முறைப்பாடு செய்தபோது 200 பாதுகாப்பு படையினர் ஒரே நேரத்தில் தனது வீட்டை முற்றுகையிட்டு சோதனையிட்டதையும் நாடாளுமன்ற உறுப்பினர் நினைவு கூர்ந்துள்ளார். இதனை ஸ்ரீலங்கா காவல்துறையிடம் அறிவிக்காவிட்டாலும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் மற்றும் பாதுகாப்பின்மை இருப்பது குறித்து சபாநாயகருக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். தமக்கும் தமது குடும்பத்தினருக்கும் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெறுவதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பதில் வைத்திய அத்தியட்சகர் முன்வைத்த முறைப்பாடுகள் தொடர்பாக முழுமையான பக்கசார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஸ்ரீதரனின் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் மர்ம கும்பல் ஆயுதங்களுடன் பயணித்தமை தொடர்பாக செல்வராசா கஜேந்திரனும் இன்று தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள், ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் 15 வருடங்களாக நடைபெறுகிறது. ராஜபக்சேக்கள் பதவியில் இருந்த பொழுதும் அங்கே அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றது. நல்லாட்சி காலத்திலும் அங்கே அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு வந்த போதும், கடந்த 19ஆம் ஆண்டு கோட்டா வந்த போதும் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க வந்திருக்கிற போதும் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டங்களிலே அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ் சிவானந்தா மற்றும் நல்லாட்சி காலத்திலும் அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே தலைமை தாங்கி இருக்கிறார்கள். இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக தக்கதாக இந்திய வைத்தியசாலையிலே இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒரு வைத்திய பணிப்பாளரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய இந்த அரசாங்க பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து அதிகாரிகளை அழைத்து தங்களுடைய கட்சி சார்ந்த பல விடயங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அல்லது என்ஜிஓக்கள் கொடுக்கிற உதவிகளை பெற்று அதை தங்களுடைய கட்சிகளால் கொடுக்கப்படுகின்ற உதவிகளாக காட்டிக் கொள்ளுகின்றவர்களுக்கு இந்த வைத்திய பிரச்சனைகளை ஏன் சரியான முறையிலே தீர்த்து வைத்துக் கொள்ள முடியவில்லை? இன்று வைத்தியர்கள் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் மக்கள் முன்னே குற்றவாளிகளாக நிற்க வேண்டி வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இதில் ஒரு முழுமையான பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த விசாரணை நடத்தப்பட்டு உரியவர்கள் உண்மையிலே குற்றம் இழைத்திருந்தால் அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே இந்த வைத்தியர்கள் முழு நேரமும் கடமை நேரத்திலே வைத்தியசாலைகளில் கடமையாற்றுகிறார்களா இல்லையா என்பதனை கண்காணிப்பதற்கான ஒரு பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், அர்ப்பணிப்போடு 90 விதமான வைத்தியர்கள் பணியாற்றுகின்ற பொழுது எங்காவது நடைபெறுகின்ற தவறுகளின் அடிப்படையிலே அதனால் நோயாளிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமான வைத்தியர்கள் மீதும் சுகாதாரத்துறை மீதும் மக்கள் கோபமடைகின்ற நிலைமை ஏற்படுவது என்பது ஆரோக்கியமான ஒன்று அல்ல. இறுதியாக நான் முடிப்பதற்கு முன்னர் இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் வாழ்வெட்டு கோஷ்டியினர், ஸ்ரீலங்கா உளவு பிரிவினருடைய, ஸ்ரீலங்கா போலீசாருடைய முழுமையான ஆதரவோடு செயல்படுகிற வாழ்வெட்டு கோஷ்டியினர் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதமாக நடமாடி இருக்கிறார்கள். அது தொடர்பாக ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அத்தோடு இங்கே மலையக மக்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பிற்கு தோட்ட நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். இது அரசாங்கமும் தோட்ட நிறுவனங்களும் கூட்டாக மேற்கொள்ளுகின்ற நாடகமா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த மக்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வைத்தியசாலை வினைத்திறனுடன் இயங்குவதை விரும்பாத சக்திகளே வைத்தியசாலையில் நிலவிய அசாதாரண சூழலுக்கும் மக்கள் போராட்டத்திற்கும் காரணம் என இன்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா அமைச்சரவை கூட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சரினால் சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சினை தொடர்பில் கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகராக கடந்த ஜூன் மாதம் நியமிக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கு நிலவி வந்த நிர்வாக சீர்கேடுகளையும் குறைபாடுகளையும் அடையாளம் கண்டு அவற்றை சீர் செய்வதற்கு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் குறித்த வைத்தியசாலையில் உயிரிழப்பவர்களின் உடல்கள் உடற்கூட்டு பரிசோதனைக்காக யாழ் போதான வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு
ஏற்பட்டு வந்த நிலையில் அதனை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் மேற்கொண்டு பொதுமக்களுக்கு ஏற்பட்டு வந்த தேவையற்ற அசௌகரியங்களை தடுப்பதற்கும் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனாவினால் முயற்சிகள் மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் பல்வேறு சீர்கேடுகள் மற்றும் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு வைத்திய அத்தியட்சகர் முன்னெடுத்த முயற்சிகளை விரும்பாத சக்திகள் அங்கு தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை கூட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே குறித்த விவகாரம் தொடர்பில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்ட அனைவரும் சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் வலியுறுத்தியுள்ளார். இரா சம்பந்தனின் மறைவை அடுத்து வெற்றிடமாகியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் பதவிக்கான உறுப்பினரை நியமிக்கும் செயற்பாடு மேலும் தாமதமடைந்துள்ளது. இந்த உறுப்பினர் நியமனத்திலும் சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் தரப்புகள் தனித்தனி நிலைப்பாட்டை எடுக்கலாம் என ஊகிக்கப்படும் நிலையில் கட்சிக்குள் மேலும் பிளவுகள் தீவிரம் அடையலாம் என்ற அச்ச நிலைமை மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் பதவிக்கான புதிய உறுப்பினரை தெரிவு செய்வதற்கான கூட்டத்திற்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. எனினும் ஒரு சிலருக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாத நிலைமை ஏற்பட்டதன் காரணமாக அந்த கூட்டம் நாளை புதன்கிழமைக்கு பிற்போடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு செல்வம் அடைக்கலநாதன் போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியாகி இருந்ததுடன் அவர் நியமனத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தமது ஆதரவை வெளியிட்டுள்ளனர். எனினும் எம்.ஏ. சுமந்திரன், ரா. சாணக்கியன் மற்றும் தவராசா கலையரசன் ஆகியோர் செல்வம் அடைக்கலநாதனின் நியமனத்திற்கு ஆதரவு வழங்குவார்களா என்ற நிலைமை காணப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக சண்முகம் குகதாசன் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவர்தன முன்னிலையில் இன்று நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் இரா சம்பந்தன் கடந்த வாரம் உயிரிழந்ததை அடுத்து அவரது மரணத்தால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு மற்றொருவரை நியமிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் சம்பந்தனுக்கு அடுத்து திருகோணமலை மாவட்டத்தில் 16,770 விருப்பு வாக்குகளை பெற்று சண்முகம் குகதாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தனை அடுத்து அதிக வாக்குகளை பெற்றதன் அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த நியமனம் தொடர்பான வர்த்தமானி கடந்த 3ஆம் திகதி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் சண்முகம் குகதாசன் இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினராக சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இலங்கையில் தமிழரசு கட்சியின் குழப்ப நிலை மற்றும் சம்பந்தனின் மறைவை பின்புலமாக வைத்து அனுதாப வாக்குகளை சேகரிக்கும் நோக்கில் எம்.ஏ. சுமந்திரன் செயற்படுவதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சம்பந்தனின் காலத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற தொனிப்பொருளில் எம்.ஏ. சுமந்திரன் கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் ஸ்ரீரங்கேஸ்வரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வை காண வேண்டும் என்று திரு சுமந்திரன் அவர்கள் சம்பந்தன் ஐயா அவருடைய இறுதி நிகழ்வில் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டதன் பின்னர் அவர் சம்பந்தன் ஐயாவுடைய காலத்துக்குள்ளது தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் விரும்பினான் என்ற கருத்தை சொன்னதுக்கு அமைவாக அவருடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். சுமந்திரன் அவருடைய கருத்து என்பது உண்மையில் ஒரு அனுதாபமான ஒரு சூழலில் தங்களுடைய அரசியல் நகர்வை மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்ச்சியை தவிர உண்மையான விடயமாக அதை பார்க்க முடியாமல் இருக்கின்றது. அரசனுடைய முகவராக அவர் செயற்பட்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் கூட தமிழருடைய பிரச்சனைக்கான தீர்வை பெறுவதற்கான இன்னும் ஒரு பொன்னான சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைத்தது. அதை கூட திரு சம்பந்தன் அவர்களோ அன்று பாராளுமன்றத்தில் அங்கம் வைத்த திரு சுமந்திரன் அவர்களோ முன்னெடுக்கவில்லை. மாறாக சம்பந்தன் ஐயா அவருடைய மறைவுக்கு பின்னர் ஒரு அனுதாப அவருடைய கட்சிகளுக்கு ஏற்பட்டுகின்ற குழப்ப சூழ்நிலையை வைத்து ஒரு அனுதாப வாக்கு பெறும் நோக்குடன் தான் இவ்வாறான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். இது உண்மையில் ஒரு சூழ்ச்சிகரமான பேச்சாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தமிழர்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையில் அவர்களுக்கு அக்கறை இருந்திருக்கும், அல்ல அவர்கள் அதில் அந்த விடயத்தில் ஒரு தீர்க்க தரிசனமாக செயல்பட வேண்டுமாக இருந்திருந்தால் சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்த தீர்வு திட்டமோ அல்லது இந்த நல்லாட்சி அரசை கொண்டு வந்த மைத்ரிபால சிறிசேனனுடைய ஆட்சி காலத்திலோ அதை செயற்படுத்தி இருப்பதற்கான முழுமையான
முழுமையான பங்களிப்பு கிடைத்திருந்தது. அன்று பொது எதிரணி என்று ஒரு குறிப்பிட்ட அவர்கள்தான் இருந்திருந்த பொழுதும் பெரும்பான்மை 3-2 பெரும்பான்மையுடன் அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருந்தது. ஆனால் அதை விடுத்து அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் நழுவ விட்டு இன்று இவ்வாறான ஒரு அனுதாபத்துக்கான வாக்குகளை பெறுவதுகின்ற அல்ல அனுதாப அரசியல் நடத்துகின்ற செயல்பாடில் திரு சுமந்திரன் போன்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களிலே தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா விமானப்படையினரால் நவாலி தேவாலயத்தின் மீது இன அழிப்பு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் 29 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இன்று மாலை நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்காவின் அதிபராக சந்திரிக்க பண்டாரநாயக்க குமாரதுங்க பதவி வகித்த காலப்பகுதியான கடந்த 1995 ஆண்டு ஜூலை மாதம் பலிகாமம் பிரதேசங்களை நோக்கி எறிகணை தாக்குதல் விமான தாக்குதல்களின் உதவியுடன் ராணுவத்தினர் முன்னேறி பாய்தல் எனும் ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டனர். தொடர் எறிகணை தாக்குதலால் தமது வாழ்விடங்களை விட்டு நவாலியை நோக்கி இடம்பெயர்ந்த மக்கள் நவாலி பேதுருவானவர் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் தஞ்சமடைந்தனர். இவ்வாறு தஞ்சமடைந்த மக்கள் தங்கியிருந்த தேவாலயம் மற்றும் ஆலயம் மீது 1995 ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி இன்று போலொரு நாளில் காலை வேளையில் ஸ்ரீலங்கா விமானப்படையினரின் 3 விமானங்கள் தொடர்ச்சியாக 13 குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த குண்டுவீச்சு சம்பவத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 147 பேர் அந்த இடத்தில் உடல் சிதறி பலியாகியிருந்தனர். 350க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வு நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் அருகிலுள்ள நினைவிடத்தில் இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் நினைவேந்தல் ஆராதனையும் இடம்பெற்றுள்ளது. மன்னார் வாழ் மக்களின் நீண்ட கால கோரிக்கைக்கு பின்னர் மன்னார் பிரதான பாலத்தடியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா இராணுவ சோதனை சாவடி அண்மையில் மூடப்பட்ட நிலையில் மீண்டும் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு அத்திரிகிரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் மன்னார் கடல் மார்க்கமாக தப்பிச் செல்ல முயல்வதாக கிடைத்த தகவலை அடுத்து மீண்டும் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வாழ் மக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு பின்னர் மன்னார் பிரதான பாலத்தடியில் பல வருடங்களாக காணப்பட்ட பிரதான சோதனை சாவடி அண்மையில் அகற்றப்பட்ட நிலையில் மீண்டும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர். நேற்றைய தினம் கொழும்பு அத்திருக்கிரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர மற்றும் வசந்த பெரேரா உள்ளிட்ட 2 உயிரிழந்ததோடு மேலும் 4 பேர் காயமடைந்திருந்தனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மன்னார் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு சந்தர்ப்பம் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மன்னாருக்கு செல்லும் பிரதான பாலத்தடியில் விசேட ராணுவ சோதனை சாவடி மீண்டும் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வேறு மாவட்டங்களில் இருந்து மன்னாரிற்குள் நுழைகின்ற சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைய நடவடிக்கை எடுத்துள்ள காரணத்தினாலேயே கட்சி நெருக்கடியை எதிர்நோக்க ஆரம்பித்ததாக கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால சிறிசேன குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அரசாங்கத்துடன் இணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இன்று நாடாளுமன்ற விவாதத்தின் போது மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையடுத்து மைத்ரிபால சிறிசேன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவான உறுப்பினரான லசந்த அழகியவண்ண ஆகியோருக்கு இடையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. இலங்கையில் தேர்தல்கள் நெருங்கும் நேரத்தில் அநீதியான வகையில் வேலை நிறுத்தங்களை முன்னெடுப்பதன் மூலம் பிள்ளைகள் கல்வி கேட்கும் வாய்ப்பை இழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக கேரத் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த வேலை நிறுத்தங்கள் மற்றும் போராட்டங்கள் மூலம் மக்களின் நிம்மதியான வாழ்க்கையை சீர்குலைப்பது தான் நோக்கமா என்ற கேள்விக்கு எதிர்க்கட்சிகள் பதிலளிக்க வேண்டும் என ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் செயற்படுத்தப்பட்டன. நாடாளுமன்றத்தில் பல சட்டமூலங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் சில சட்டமூலங்களை முன்வைக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலக வங்கியின் ஆதரவுடன் 2020 தொடக்கம் 2030 டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் பொருளாதார திட்டம் வெளியிடப்பட்டது. தற்போது $3 பில்லியன் டிஜிட்டல் பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் $30 பில்லியன் அதிகரிப்பதே எமது நோக்கமாகும். தொலைத்தொடர்பு சட்டத்தில் திருத்தங்களை முன்வைக்க எதிர்பார்த்துள்ளோம்.
இந்த சட்டத்தை 28 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. நுகர்வோரை பாதுகாப்பதுடன் தொலைபேசி நிறுவனங்களுக்கு இடையிலான போட்டியை நியாயமான போட்டியாக மாற்றுவது இதன் நோக்கங்களில் ஒன்றாகும். மேலும் எதிர்காலத்தில் செய்மதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைய வசதிகளை வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடல்வழி கேபிள் சேவைகளுக்கான அனுமதி பத்திரம் மற்றும் ஒழுங்குபடுத்தல்களுக்கு நாங்கள் தயாராகி வருகிறோம். இந்த ஆண்டு தொழில்நுட்ப மேம்பாட்டு சட்டத்தை முன்வைக்கவும் எதிர்பார்க்கின்றோம். தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க ஆணைக்குழுவை நிறுவவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் நாட்டின் அனைத்து அபிவிருத்தி மற்றும் புத்தாக்கங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படும். ஆராய்ச்சி வணிகமயமாக்கப்படுவதுடன் பரிந்துரைகளை வழங்குவதும் இதன் மூலம் முன்வைக்கப்பட உள்ளது. அத்துடன் தற்போதைய தொழிலாளர் சார் நடவடிக்கைகளின்படி அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 20,000 ரூபாய் கொடுப்பனவு கோரப்பட்டுள்ளது. அந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு வருடத்திற்கு சுமார் 28 பில்லியன் ரூபாய் மேலதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும். நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அந்த செலவுகளை எவ்வாறு ஈடுகட்டுவது என்பது எதிர்க்கட்சி தெரிவிக்க வேண்டும். தேர்தல் நெருங்கும் வேளையில் அசாதாரணமான வகையில் போராட்டங்களை முன்னெடுத்தமையினால் பிள்ளைகள் கல்வி கற்கும் வாய்ப்பையும் இழந்துள்ளனர். இறுதியில் சாதாரண பொதுமக்களே பாதிக்கப்படுகின்றனர். வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுபவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்காக இந்த வருடம் 11 பில்லியன் ரூபாய் வழங்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரை செய்துள்ளது. இந்த போராட்டங்கள் மூலம் மக்களின் நிவாரண வாழ்வாதாரத்தை சீர்குலைக்க எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்கின்றனரா என்ற கேள்விக்கு எதிர்க்கட்சிகள் பதிலளிக்க வேண்டும். இலங்கையில் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் நடைமுறையாகும் வகையில் மின் கட்டணம் குறைக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதன்படி 30 வீதத்தால் மின் கட்டணத்தை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக மாத்தறை தெனியாவ பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது கஞ்சன விஜயசேகர கூறியுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டுக்கான 2ஆம் உத்தேச மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள்வது தொடர்பான வாய்மூல கருத்து கோரல்கள் இன்று இடம்பெற்றுள்ளன. ஸ்ரீலங்கா பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை இந்த கருத்து கோரல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் கருத்து கோரல்களை கருத்தில் கொண்டு மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பான ஆணைக்குழுவின் இறுதி தீர்மானம் எதிர்வரும் 15ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 3 வீதத்தால் மின் கட்டணத்தை குறைக்க முடியும் என ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த மின் கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள இலங்கை பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக இன்று தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் வர்த்தமானி ஊடாக அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்குமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளம் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக அதிகரிக்கப்பட்டது. எனினும் குறித்த சம்பளத்தை வழங்க முடியாதென பெருந்தோட்ட நிறுவனங்கள் தெரிவித்துள்ள நிலையில் இதனை கண்டித்து கொழும்பில் உள்ள இலங்கை பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட பகுதியில் பாதுகாப்பு கருதி அதிகளவான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் கலக தரப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் இலங்கை பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தின் தலைமை அலுவலகத்திற்குள் நுழைய முற்பட்டதை அடுத்து பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு உரிய முறையில் பதில் வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் காலங்களில் கொழும்பில் பாரிய எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1992 பார் எடுத்த கம்பெனி ஒரு வருஷம் கூட இந்த ஆதாயத்தை எங்களுடைய மக்களுக்கு நான் 1 ரூபா கூட்டித்தாரேன், 2 ரூபா கூட்டித்தாரேன், பிச்சை காசு கூட கூட்டித்தாரேன்னு இந்த கம்பெனி சொல்லலை. இந்த தொழிலாளர்களை வச்சு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அமரர் ஐயா சௌமியமூர்த்தி தொண்டமான், ஆறுமுகம் தொண்டமான் இவருடைய காலத்தில் போராடி போராடி போராடிய தாய்மைங்கிட்ட நாங்கள் செத்துக்கிட்டு கிடக்கிறோம். ஆகவே ஜீவன் தொண்டமான ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இந்த கம்பெனியோட பேசி பலன் இல்லை, போராடுவோம், போராடி வாங்குவோம், 1700 ரூபாயை வாங்குவோம் அப்படின்னு ஜனாதிபதி ஆதரவு கொடுத்திருக்கிறாரு, தொழிலமைச்சர் ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. ஆகவே இந்த கம்பெனியை தலைமை தாங்குகிற ராஜதுறை முதலில் வெளியேறு.
ராஜதுரை வெளியேறினால் கம்பெனிகள் சம்பளத்தை கொடுக்க ரெடியாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 1700 ரூபாய் சம்பளத்தை நாங்கள் பெற்றே தீருவோம். நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மயிலத்தமடு மாதவனை பகுதி கால்நடை பண்ணையாளர்கள் இன்று அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை இதுவரை உரிய அதிகாரிகள் நடைமுறைப்படுத்த தவறியுள்ளதாக போராட்டக்காரர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு சித்தாண்டியில் மயிலத்தமடு மாதவனை பகுதியில் பெரும்பான்மையினத்தவர்களால் முன்னெடுக்கப்படும் மேய்ச்சல் தரை அபகரிப்பினை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தி தொடர்ந்து போராடி வரும் கால்நடை பண்ணையாளர்கள் 300வது நாளான இன்று இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பண்ணையாளர் சங்க தலைவர் நிமலன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி இயக்கத்தின் இணைப்பாளர்களான வேலன் சுவாமிகள், அருட்தந்தை ஜெகதாஸ், எஸ் சிவயோகநாதன் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். தமது மேய்ச்சல் தரை காணிகள் அபகரிக்க தமது வாழ்வாதாரம் முற்றாக பறிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள அத்துமீறிய குடியேற்றக்காரர்களை வெளியேற்றுமாறு வலியுறுத்தும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதியில் உள்ள அத்துமீறிய குடியேற்றக்காரர்களை வெளியேற்றுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பணிப்புரைகளை வழங்கிய போதிலும் இதுவரையில் அவர்கள் வெளியேற்றப்படவில்லை எனவும் பண்ணையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் மயிலத்தமடு மாதவனை பகுதியில் காவலரன் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் அங்குள்ள அத்துமீறிய குடியேற்றக்காரர்களை அங்கிருந்து அகற்றுமாறு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுகளை கூட நடைமுறைப்படுத்த முடியாத வகையில் காவல்துறையினர் உள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இலங்கை மற்றும் சிங்கப்பூருக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி மற்றும் சிங்கப்பூரின் சிரேஷ்ட அமைச்சர் லீ சென் லூங் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி 2 நாள் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு கடந்த 7ஆம் தேதி சிங்கப்பூர் சென்றிருந்தார். இதையடுத்து கடந்த 7ஆம் மற்றும் 8ஆம் தேதிகளில் அந்த நாட்டின் முக்கிய தரப்பினரை சந்தித்து அவர் பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தார். இந்த பயணத்தின் முதல் சந்திப்பாக சிங்கப்பூர் வெளி விவகார அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனை ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் சந்தித்துள்ளார். இதன்போது இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூரின் சிரேஷ்ட அமைச்சர் லீ சியன் லோங்குடன் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பொன்று இடம்பெற்றதாக அலி சப்ரி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவு, வர்த்தக, முதலீட்டு, காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. வவுனியா மாவட்டத்தில் இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமம் இன்று ராஜாங்க அமைச்சர் கே மஸ்தானினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது தொழில் முனைவோருக்கான விவசாய உபகரணங்கள், கால்நடை வளர்ப்புக்கான பொருட்கள் மற்றும் கோழி குஞ்சுகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டதோடு மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் வவுனியா அரசாங்க அதிபர் சரத் சந்திர, மேலதிக அரசாங்க அதிபர், கிராம சேவையாளர் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த மன்னார் மடுமாதா சிறிய குறுமட உதவி இயக்குநர் அருட்தந்தை ஜனார்த்தன் கூஞ்சுவின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெறவுள்ளன. பொதுமக்கள் அஞ்சலியை தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு மன்னார் ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையின் தலைமையில் கூட்டு இரங்கல் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி விசுவமோடு பகுதியில் பெண் தொழில் முயற்சியாளரின் தும்பு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது. தீ விபத்து காரணமாக 10 லட்சத்திற்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தும்பு தொழிற்சாலையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எதிரொலித்த சாவகச்சேரி மருத்துவமனை பிரச்சினை. மருத்துவர் அர்ச்சுனாவின் முறையீடுகளில் தமிழ் பிரதிநிதிகள் கரிசனை. வடக்கின் பொதுச்சேவை மருத்துவத்துறை முறைகேடுகளை மூடிமறைக்க மேலிடம் பிரயத்தனம். சாமானிய மக்களின் சேவை குறித்த கரிசனைகளை ஒடுக்க துறைசார் அழுத்தம். இராசம்பந்தனின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை கைப்பற்ற தொடரும் போட்டி. முகதாசனின் பதவி பிரமாணத்துடன் இன்றைய கூட்டம் சடுதி மீளெடுப்பு.
திமுக ஆட்சி மீதான விமர்சனங்களால் கொல்லப்பட்ட அரசியல் தலைவரின் வீட்டுக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் கொலையாளிகளுக்கு தண்டனை உண்டென உறுதியளிப்பு. பிரான்சில் புதிய அரசாங்கத்தை அமைக்க சில வார காலம் செல்லலாம் என ஊகம். தோல்விக்கு தானே பொறுப்பு என்கின்றார் தீவிர வலதுசாரி அணித்தலைவர் ஜோர்தான் பாதல்லா. அமெரிக்க அரசு தலைவருக்கு பார்க்கின்சன் நோய் தாக்கம் இருப்பதாக புதிய செய்தி. பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸை வேட்பாளராக நிறுத்துமாறு ஜனநாயக கட்சியில் அழுத்தம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.